பேர் மனோஜ். மனோஜ். உங்கள் பேர் தம்பி? பாலாஜி. பாலாஜி. ஓகே தம்பி. இந்த பூச்செடி பேர் என்ன தம்பி? இது கார்னிஷன். ஓகே. இது வந்து டெக்கரேஷன் பூவுங்களா? சரி சரிங்க தம்பி. இதனோட பராமரிப்பு 2 இயர்ஸ் இருக்குண்ணா. இது 2 இயர்ஸ். 2 வருஷம் வருமா அந்த செடி? 2 வருஷம். ஒரு கட்டிங் ஆனது வரதுண்ணா. ஓகே. இது வந்து இப்போ நம்ம பூ வந்து ஒரு டைம் இங்கே கட் பண்ணிட்டோமா, மறுபடியும் சைடில் வந்து வருமா? சைடில் வருது. ஓகே. இது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளோ தம்பி கேட்போம்? அரை அடி விடுறோம். இது மாதிரி நம்ம கம்பி போட்டு கட்டிக்கணுமா? கம்பி போட்டு நம்ம கட்டிக்கிறோம் சப்போர்ட்டுக்கு. ஒரு செடி கீழே பூ விழாமல் இருக்கிறதுக்காக, சப்போர்ட்டுக்கு நம்ம பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம சப்போர்ட்டுக்கு கம்பி போட்டு வரிஞ்சிக்கிறோம். இது வந்து நரம்பு, அதாவது மீன் பிடிக்கிற கம்பு, பபினோட அந்த வயர். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கணும். 15 செடிக்கு ஒரு பைப்பு போட்டுக்கணும், அதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறோங்க. மெயின் சப்போர்ட் இதுதான். அதுக்கடுத்து அந்தாண்ட ஒரு 15 செடி விட்டுட்டு அந்தாண்ட ஒரு மெயின் சப்போர்ட் கொடுத்துக்கிறோம். அதில் வந்து கம்பி போட்டு நம்ம இறுக்கி கட்டிக்கிறோம். இதுக்கு வந்து செடி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தம்பி நம்ம என்ன உரம் போடணுமா? ஒரு அர்த்த ஏக்கருக்கு 2 லட்ச ரூபாய். இது 2 லட்சம் மாட்டு சாணம் போடணும். மாட்டு சாணம் வந்து 2 லட்ச ரூபாய். மாட்டு சாணத்தை வந்து நம்ம அரை ஏக்கராவுக்கு அடி உரமாக போடணும். அடி உரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமேல் பெட்டு நம்ம ரெடி பண்ணணும். பெட்டு இது போல் நம்ம பெட் நம்ம ரெடி பண்ணுறோம். சரிங்க. ஒரு பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் ஒரு செடி வந்து 10 ரூபாய். இது வந்து நர்சரியில் கிடைக்குமா? எங்கே கிடைக்கும் தம்பி? நர்சரியில் நம்ம வாங்கிக்கிறோம். இது நம்ம இங்கே லோக்கல்லே வாங்கிக்கலாமா? ஹாசன் நார்த் கர்நாடகா, தேவநல்லி அங்கே கிடைக்காது. சரிங்க. ஓகே. அங்கேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். இதுக்கு மருந்து ஏதாச்சும் அடிக்கணுமா? மருந்து அடிக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் மருந்து அடிச்சிக்கணும். பூ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பூ பறிக்கணும் தம்பி? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 மாதம். அப்போதைக்கு 2 days கேப். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 3 மாதத்தில் பூ வந்துடும். ஒரு நாள் பூ பறிச்சுட்டு 2 நாள் கேப் விடணும். அதுக்குள்ளே இந்த மொக்குலாம் வந்து விரிஞ்சிக்கும், ஓப்பன் ஆகிடும். ಅದು ಈ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಹೂವು ಕಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಓಕೆ. ಈ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡಬೇಕಾ? ಓಕೆ. ಇಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇಟ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಮಿಕ್ಕಿರೋ ಇಷ್ಟು ಉದ್ದ ಬಿಡ್ತೀವಿ. ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಶೂಟ್ ಬರುತ್ತೆ. ಓಕೆ. ಏನೇ ನಾವು ಇಲ್ಲಿನೇ ಕಟ್ ಮಾಡಬೇಕಂತೀರಾ? ಕೆಳಗೇನೆ ಕಟ್ ಮಾಡಬೇಕು. ಓಕೆ. ಪಂಚೆ ಬರುತ್ತಲ್ಲ, ಪಂಚಿಗೆ 20 ಹೂವು. 20. ಓಕೆ. ಇದು ಸಪ್ರೇಟ್ ಕಲರ್. ಇದರಲ್ಲಿ ಕಲರ್ ಸಪ್ರೇಟ್ ಇದೆಯಾ? 8 ಕಲರ್ಸ್. ಅಲ್ಲಿ ರೆಡ್ ಇದೆ, ಆ ಕಡೆ ರೆಡ್ ಇದೆ. ಓಕೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ವೈಟ್, ಲೈಟ್ ಪಿಂಕ್, ಇದು ಡಬಲ್ ಕಲರ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಶೇರ್ ಖಾನ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇದು. ಓಕೆ. ಶೇರ್ ಖಾನ್. ಆಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಇದೆ, ಸ್ಪೇ ಕಾನಿಷನ್ ಅಂತ ಇದೆ. ಓಕೆ. ಇಷ್ಟು ವೆರೈಟಿ ಇದೆ. ಇನ್ನ 10 ಕಲರ್ ಮೇಲೆ ಇದೆ. 10 ಕಲರ್ ಮೇಲೆ ಆಯ್ತು. ಈಗ ಒಂದು ಹೂವು ಎಷ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತೆ ತம்பಿ ನಿಮ್ಮ ಹತ್ರದಿಂದ? ಇವಾಗ ಆಷಾಢ ಒಂದು ಹೂವು ಬಂದು ಒಂದು 10 ರೂಪಾಯಿ, 2 ರೂಪಾಯಿ ಹೋಗುತ್ತೆ. 2 ರೂಪಾಯಿ 3 ರೂಪಾಯಿ ಒಪ್ಪು ಹೂವು. ஆவரேஜ் ஒரு பஞ்ச்னா 100 ரூபாய் போகுதுண்ணா. 100 ரூபாய் போகுது. அதில் ஒரு பஞ்சில் எத்தனை பூ இருக்கும்? 20 பூ வந்து 100 ரூபாய். அது வந்து நம்ம பொக்கே ஷாப்புக்கு போயிடுது. பொக்கே ஷாப் மார்க்கெட்டு போதும், அங்கே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த செடியை நம்ம வாங்குறது என்ன ரேட்டில் நம்ம வாங்குறோம்? 10 ரூபாய். நாம் வாங்குறது 10 ரூபாய். இதில் வந்து நம்ம ஒரு பூ விற்கிறது 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அதுலேயே வந்து சைட்லேயே வந்துடுது. இது வந்து ஒரு பூச்செடி வந்து 2 இயர்ஸ். ಇದು ಲೈಫ್ ಟೈಮ್ ಅಂತ ಗಿಡ ಉಂಡ್ಮೇಲೆ ಪಿಂಚಿಂಗ್ ಮಾಡ್ತೀವಿ ಒಂದು 15 ದಿವಸಕ್ಕೆ. ಓಕೆ. ಇಷ್ಟು ಉದ್ದ ಬಂದ್ಮೇಲೆ ಒಂದು ಸಿಂಗಲ್ ಪ್ಲಾಂಟ್ ಪಿಂಚಿಂಗ್ ಪೌಡರ್ ಕಟ್ பண்ணிரணும். ಪಿಂಚಿಂಗ್ ಆತ್ಲೆ. ಸರಿ. ಕೈಯಲ್ಲಿ ಪಿಂಚ್ பண்ணிக்க. ಅಂದ್ರಲ್ಲ 4 3 ಹಿಂಗ பூல் வருது. ஓகே. சரி. அப்போ என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நெட்டா வரும்போது நம்ம கட் பண்ணி விட்டுட்டோமா, அப்போ 4-5 கிளை வருதுன்றீங்க. 4-5 கிளை வருது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இப்போ ஒரு செடி வச்சா ஒரு செடி வரும். இது நம்ம கிள்ளி விட்டுட்டோமா 4-5 கிளையா பூவா வரும். அதில் வந்து 4-5 பூ வருன்றாரு. இதான் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து 10-15 வெரைட்டி இருக்கு. சரிங்க. ஓகே. இதுக்கு வந்து பராமரிப்புன்னு பார்த்தோமா, ஷெட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லைங்களா? இதுக்கு வந்து என்ன பூ, இதெல்லாம் என்ன தண்ணியா? ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி. ஓகே. ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த ஷெட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம்.
பைப் இருக்குது ஆ கீழே ஓ தண்ணி இங்கே வந்துடுதா ஒரு ட்ரிப் பைப் ஷவர் ಪೈಪ್ ಓಕೆ ಉಡ್ಲ ಓಕೆ ಇನ್ನೊಂದು ಟೈಮ್ ಸ್ವಲ್ಪ ತಮ್ಮಿ ಗೊಬ್ಬರ ಹಾಂ ಅವೆಲ್ಲ ಡ್ರಿಪ್ ಪೈಪ್ ಅಲ್ಲೇ ಬಿಡೋದು ಓಕೆ ಆಮೇಲೆ 3 ದಿವಸಕ್ಕೆ ಒಂದ್ಸಲಿ ಶವರ್ ಮಾಡ್ತೀವಿ ಶವರ್ ಮೇಲೆ ಇದು ಸ್ಪ್ರಿಂಕ್ಲರ್ ಸ್ಪ್ರಿಂಕ್ಲರ್ ಶವರ್ ಶವರ್ ಇದೆ ಓಕೆ ಹಾಂ ಸ್ಪ್ರಿಂಕ್ಲರ್ ಶವರಿಂಗ್ கீழே இருக்குது சரி 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 ಅದ್ರಲ್ಲಿ ಮಾಡ್ತಾವ ಶವರ್ ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணல இதெல்லாம் பண்ணல ಆಮೇಲೆ ಹಾಂ 70 days ಪ್ಲಾಂಟ್ಸ್ ಇದೆ இது 70 days பிளான்ட் அது 70 days ಈಗ 75 days 75 days பிளான்ட் எப்போ நம்ம பூ வந்து பூ வச்சிட்டு செடி வச்சிருந்து எத்தனை நாளையில் பூ வரும் 90 days 90 days 90 days 100 days 100 டேஸ்க்குள்ளே பூ வந்துடும் அந்தாண்ட வந்து 2 days ஒன்ஸ் நம்ம பூ கட் பண்ணிட்டே இருக்கலாம் 2 days ஒன்ஸ் கட் பண்ண அப்படி கட் பண்ணும்போது இப்போ சைடில் வந்துகிட்டே இருக்குமா சைடில் வந்து நம்ம கட் பண்ணி விட சைடில் வந்துகிட்டே இருக்கும் 2 இயர்ஸுக்கு அது மாதிரி வரும் 2 இயர்ஸுக்கு நல்லா பார்க்கணும்னா 2 years வருதுண்ணா 2 years வந்துடும் ஓகே ஓகே தம்பி ஓகே அது கீழே பூ இருக்கா விரிஞ்சு இருக்கா சரி பார்க்கலாமா